ராமரோ கிருஷ்ணர் லக்ஷ்மி இதெல்லாம் சமண மதத்தை சேர்ந்த கடவுள். அதுக்கும் இந்து கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நாம் அதை வந்து இந்து கடவுள்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எந்த கோயிலெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்களோ அந்த மொட்டை அடிக்கிற கோயில் பூரா பௌத்த கோயில்னு அர்த்தம். கடவுளும் மனுஷங்களும் ஒன்று தான். அதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு, திரும்ப எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கணும். அதுபோல தான் இந்த கடவுளும் 6ஆக பிரிஞ்சிருக்கு. இல்லைப்ப இந்த இடத்துல வந்து 8000 சமணர்கள் வந்து கழுவேற்றப்பட்டாங்க, திட்டமிட்டே அந்த அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது அது கதைன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். பட் அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. யாரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் சீக் இல்லையோ, சீக்கியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி இல்லையோ, அவங்க எல்லாரும் இந்துக்கள். வீட்டு புனிதம் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னா இந்து மதத்தில் ஒன்றுமே கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் சைவம், வைணவம், ஆசீவகம், பௌத்தம், சமணம் சொல்லி பல மதங்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு இந்து மதம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு இந்து மதம் இருக்கு. இந்து மதம் மட்டும் கோலோச்சி வளர்ந்துருக்கு. மற்ற மதங்கள் வந்து வீழ்ச்சியது காரணம் என்ன? இல்லை அவங்கள உச்சரிச்சு கூட ஒரு மதமாக இந்து மதம் வளர்ந்துக்கிற காரணம் என்ன சார்? இந்து மதம்னு ஒன்றும் வளரவும் இல்லை, உருவாகவும் இல்லை. இருக்கிற எல்லா மதங்களில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க அதை இந்து மதம்னு ஆக்கியிருக்கிறாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரிஜினலாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இந்து மதம்ன்றது வந்து வேத மதம்னு சொல்லலாம், இல்லை வைதிக மதம்னு சொல்லலாம். அதுதான் பார்ப்பனர்கள் வச்சுருந்த மதம். இப்போவும் பார்ப்பனர்கள் தான் பூஜை பண்ணுறாங்கன்றதுனால அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்பனர்களுக்கு சிலை வழிபாடுன்றது கிடையாது. ஏன்னா அவர்கள் நாடோடிகளாக இருந்தவர்கள். நாடோடிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு கோயிலை கட்டி கும்பிடணும் அப்படின்லாம் தோணாது. அதுக்கு வழியும் கிடையாது. ஏன்னா அந்த இடம் வேறு யாருக்கும் சொந்தமாக இருக்கும். வேறு யாருக்கும் சொந்தமாக இருக்கிற இடத்துல போய் இவங்க கோயிலெலாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்போ இவர்களது மதம் எப்படி இருந்ததுன்னா, யாகம் வளர்ப்பது, பலி கொடுக்கறது, அந்த யாகத்திலே பலி கொடுக்கறது அப்படின்றது தான் ஒரிஜினலாக அவங்க மதமாக இருந்தது. அவங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க. இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவர்கள் ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் அவங்களோட பிரதான வேலையாக இருக்குது. இப்போவும் நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெண்ணெய், நெய் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா அவர்கள் அந்த ஆடு மாடுகளோடவே ஜாஸ்தியாக சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அந்த சாப்பாடும் அதை சுற்றின சாப்பாடாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து காய்கறிகள் எல்லாமே கலந்துருக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஒரே இடத்துல இருந்ததுனால. இப்படி வட இந்தியாவுக்கு அவர்கள் வந்து சேரும்போது நிறைய இந்த யாகங்கள்லாம் வளர்க்கணும்னு சொல்லும்போது என்ன ஆகுது, நூற்றுக்கணக்காக ஆடுகள் மாடுகள்லாம் வெட்டப்படுது. கோமேத யாகம்னா வேறு ஒன்றும் இல்லை, யாகம் வளர்த்து கடைசியாக ஒரு பசுமாடை வெட்டுறதுக்கு தான் பேர் கோமேத யாகம். அஸ்வமேத யாகம்னா யாகம் வளர்த்து ஒரு குதிரையை வெட்டுறது தான் அஸ்வமேத யாகம். இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மக்களோட பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு, நம்ம அவர் வந்து ஒரு 10 ஆடு வச்சுருக்காருன்னு வச்சுக்கிங்க. நம்ம கூட்டத்துக்கு வந்து பெரிய பிரச்சனையாக போச்சு, ஒரு யாகம் வளர்க்கணும், ஒரு 5 ஆடை கொண்டு வா அப்படின்னு சொல்லி வெட்டி அன்றைக்கி பலி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. மறுநாள்லேருந்து அவரோட பொருளாதாரம் பாதியாக குறைஞ்சிரும். 10 ஆடு வச்சுருந்தவர் 5 ஆடு தான் வச்சுருப்பார். அப்போ இது நேரடியாக பொருளாதாரத்தை பாதிக்குதுன்றப்ப தான் இந்த ஸ்மரண மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை குறிப்பாக சமணம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் கொல்லாமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இது மாதிரி தேவையில்லாமல் மிருகங்களெல்லாம் கொல்லக்கூடாது. அவங்களோட அடிப்படை கோட்பாடே என்னென்னா பொருளாதாரம் பாதிக்குது. அப்போ இந்த பொருளாதாரம் பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்கு தான் சமணம், பௌத்தம் இந்த மதங்கள்லாம் உருவாகுது. இதிலே ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் நான் வேறு ஒரு வருஷன் சொல்கிறேன்னு உருவான மதங்கள் தான் இந்த மதங்கள் பூராமே. நீங்கள் சொல்கிற ஆசீவகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அது நிறைய பேர் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் உருவாச்சுன்னு. நாத்திக மதம்னு வேறு சொல்கிறாங்க. என்னமா நாத்திகத்துக்கான மதமாக? அது நாத்திகத்துக்கான மதம் கிடையாது, அது விதியை நம்பக்கூடிய மதம். ஆசீவகம்னா ரொம்ப சிம்பிள். என்னென்னா உங்கள் விதியை ஏற்கனவே தீர்மானிச்சாச்சு, நீ என்ன தலையில் நின்னாலும் ஒன்றும் நடக்காது, எதுவும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் ஆசீவகத்தோட அடிப்படை கோட்பாடு. ஊழ் அப்படின்றது தான் ஆசீர்வாதத்தோட அடிப்படை கோட்பாடு. விதி தான் அது, எல்லாம் எழுதி வைக்கப்பட்ட விதி. அந்த விதியை மீறி எதுவுமே நீ செய்ய முடியாது, அதனால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் கஷ்டப்படாத அப்படின்னு போதிப்பது தான் ஆசீவகம். அது வந்து சமணத்துலேருந்து வந்த மதம். அதை உருவாக்குனவர் வந்து அஜீவகான்னு பேர். அந்த அஜீவகான்ற பேரை தான் இவங்க வந்து ஆசீவகம் அப்படின்னு இவங்க பேர் மாற்றிக்கிட்டாங்க. அஜீவகான்ற பேர்லேருந்து திரிந்து உருவான வார்த்தை தான் ஆசீவகம் அப்படின்ற வார்த்தை. இது தமிழுக்காக இவங்க தமிழ் படுத்திட்டாங்க. அதை எப்படி புத்தா அப்படின்றத வந்து பௌத்தம் அப்படின்னு நம்ம இங்கே மாற்றி வச்சுருக்கோம்ல,
அது அங்கே ஜெயின்னு வச்சுருந்தது சமணம் அப்படின்னு தமிழ் படுத்துகிற மாதிரி அதை அஜீவகான்றது ஆசீவகம்னு இவங்க தமிழ் படுத்தியிருக்காங்களே தவிர இது தமிழர்களுக்கான மதமும் கிடையாது. சமணம் சொன்னது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோட்பாடு. எப்படி இருந்தாலும் எந்த வகையிலுமே எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதனால் அவங்க விவசாயம் கூட பண்ண மாட்டாங்க. நான் விவசாயம் பண்ணால் கூட நிலத்தில் இருக்க 2 புழு செத்து போவோம் அப்படின்னு விவசாயம் கூட பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த சமண மதத்தை சேர்ந்தவங்க பூரா பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. பொருட்கள் வாங்கி விற்பது மட்டும்தான் அவங்களோட தொழிலாக இருக்கும். வேறு எந்த தொழிலும் அவங்க பண்ண மாட்டாங்க. பௌத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும். அதாவது நடுப்பாதை அப்படின்னு சொல்கிறது. அதாவது வைதிக மதம் சொல்கிற மாதிரி மிருகங்களை கொல்லாதீங்க, அதுக்காக சமணம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடும் தேவையில்லை. இந்த உயிர் கொல்லாமல் இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கிடையாது, அந்த புத்த துறவிகளாக இருக்கிறவங்க மட்டும் அதை கடைப்பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லிபரலாகி புத்தர் வந்து ஒரு வழிமுறையை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது புத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு மன்னரோட பையன் அவர். அதனால் என்ன நடக்குது, அவரது மதம் வேகமாக பரவுது. ஏன்னா இவர் ஒரு நாட்டுக்குள்ளே போனார்னு வச்சுக்கிங்க. நாடுனா இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. நாடுனா ஒரு சின்ன ஊர் இருக்கும், அந்த பெரிய ஊருக்கு ஒரு மன்னர் இருப்பார், அவ்வளோதான். ஒரு ஊருக்கு ஒரு மன்னர் இருப்பார். அப்போ அந்த ஊருக்குள்ளே அவர் போகிறாருன்னா என்ன ஆகும், அந்த நாட்டு இளவரசர் வந்திருக்காரும்பாங்க. இவர் துறவி ஆனால் இளவரசர் வந்திருக்காரும்பாங்க. அப்போ இளவரசர் வந்திருக்காருன்னா படையோடு வந்திருக்காரான்னா படையோடலாம் வரல, தனியாக தான் வந்திருக்காரு அப்படின்னா. ஏன்னா படையோடு வந்தால் சண்டைக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ தனியாக வந்திருக்காருன்னா நம்ம விருந்தினர் போய் கூட்டுவாங்க அப்படின்னு ராஜா கூட்டு வர சொல்லுவார். கூட்டு வந்தோடனே என்னையா விஷயம்னா இதை மாதிரி நான் ஒரு புது தத்துவம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் விஷயத்தெல்லாம் சொன்னார்னா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா மதம் மாறிடுவார். இப்படி தான் பௌத்த மதம். ராஜா மதம் மாறிட்டாருன்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் மதம் மாறிடுவாங்க. ஆக முதலில் இந்த மதம் தொடங்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா பார்ப்பனர்கள் யாகம்ன்ற பேரில் மிருகங்களை பூரா வெட்டி கொள்கிறாங்க. ஒரு நாடோடி சமுதாயமாக ஆடு மாடுகளை பொருளாதாரமாக வச்சுருக்கிற சமுதாயத்தில் அந்த ஆடு மாடையே டெய்லி வெட்டுறதையே ஒரு பூஜை முறையாக வச்சுருந்தா என்ன ஆகும், சீக்கிரமாக எல்லோரும் பிச்சை எடுக்கிற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஒரு மாடு குட்டி போடணும்னா அது 6 மாதம் ஆகும். இவங்க அதுக்குள்ளே 6 மாதத்தில் 180 ஆடை வெட்டிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த மதங்கள் தோன்றியதற்கு முக்கிய காரணம். அதன் பிறகு பௌத்தம் வந்து கொஞ்சம் வேகமாக பரவுது. சமணம் வந்து அந்தளவுக்கு வேகமாக பரவலை. காரணம் வந்து நான் சொன்னது தான், எல்லாராலையும் அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருமே ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தால் யார் தான் உற்பத்தி பண்ணுறது? ஸோ உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிற யாரும் சமணத்துக்கு போக விரும்பலை. அப்போ பௌத்தம் வேகமாக பரவுது. அப்புறம் அசோகர் வர்றாரு. அசோகர் பௌத்த மதத்தை தழுவிய பிறகு அவர் வந்து வேகமாக இந்த பௌத்த மதத்தை பரப்புகிற வேலையை பண்ணுறாரு. அது அந்த விஷயத்தில் வந்து அவர் பரப்புனது வந்து கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான்லாம் தாண்டி பரவுது. இந்த பக்கம் சைனா கிட்டலாம் போகுது, இந்த பக்கம் இலங்கை வரலாம் பௌத்த மதம் பரவுது. அப்படி தான் தமிழ்நாட்டுக்கும் பௌத்தம் சமணம் ஆகிய 2 மதங்களும் தமிழ்நாட்டுக்கும் அப்படி தான் வருது. அதுக்கு முன்னாடி தமிழர்களிடம் எந்த வழிபாட்டு முறை இருந்ததுன்னா எதுவும் கிடையாது. இப்படி இந்த மதங்கள் உருவாகிய போது 7ஆம் நூற்றாண்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. என்ன சொல்ல போனால் வட இந்தியாவில் குப்தர்கள் ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு கிட்ட வந்துடுது. அவங்க வரும்போது தான் இந்த மதங்களில் இருந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பௌத்தர்கள் கோயில் கட்டுவாங்க, சமணர்கள் கோயில் கட்டுவாங்க. இந்த கோயில் எல்லாத்தையும் குப்தர்கள் காலத்தில் உள்வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. உள்வாங்கி ஒரு புது மதமாக உருவாக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த வட்டி கடைக்கெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, சேட்டுங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. சேட்டுங்கள்லாம் ஜெயின்ஸ் அவங்க, கரெக்டாக? ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ராமர் ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ராமரோ கிருஷ்ணர் லக்ஷ்மி இதெல்லாம் சமண மதத்தை சேர்ந்த கடவுள். அதுக்கும் இந்து கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நாம் அதை வந்து இந்து கடவுள்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் தான் நிறைய கோயில்கள் வந்து பௌத்த கோயில்கள். அதாவது நீங்கள் எங்கெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். கோயில்களில் எந்த கோயிலெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்களோ அந்த மொட்டை அடிக்கிற கோயில் பூரா பௌத்த கோயில்னு அர்த்தம். ஏன்னா இது அந்த பார்ப்பனர்களை பொறுத்தவரை குடுமையை ஷேவ் பண்ணிட்டா அது அவமானம், புரியுதா? அப்போ மொட்டை அடிக்கிறது அவமானம்னு நினைக்கக்கூடிய ஒரு வைதிக மதத்தில் மொட்டை அடிக்கிற கோயில் எப்படி வந்தது? திருப்பதிலாம் போனால் மொட்டை அடிக்கிறாங்க, அதுவும் பௌத்த கோயில் தான். திருப்பதி பௌத்த கோயில் தான், பழனி பௌத்த கோயில் தான். எந்த கோயிலெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்களோ அது எல்லாமே பௌத்த கோயில் தான். அப்படி சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு கோயிலில் மொட்டை அடிக்கிறாங்க, மொட்டை அடிக்கிறது அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னா அது பௌத்த கோயில்னு அர்த்தம். ஏன்னா என்ன பிரச்சனைன்னா அதை சுற்றி இருக்கிற கலாச்சாரத்தை நீங்கள் மாற்ற முடியாது.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டில் வந்து டிசம்பர் மாதம் ஒரு பெரிய திருவிழா கொண்டாடுவாங்க. அது முதல்ல 15 நாள் இருந்தது, அப்புறம் 7 நாளாக சுருக்கி ஒரு வாரம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி நடந்ததுன்னா டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரை நடந்தது. சரியா? அப்புறம் ரோம் நாடு முழுக்க கிறிஸ்டினா மாறிட்டாங்க. கிறிஸ்டினா மாறினாலும் அந்த பண்டிகையை மாற்ற முடியல. சரியா? சாட்டர்னேலியா அப்படின்னு பேர் அந்த பண்டிகையோட பேர். அந்த பண்டிகையை மாற்ற முடியலன்றதுனால ஜீசஸோட பிறந்த நாள் டிசம்பர் 25ன்னு வச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி மாற்றங்கள் வந்து ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ ஒரு மதம் வந்து மாறினாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு பொருளாதாரம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த 10 நாள் அவங்க முன்னாடி சாட்டர்டேலியா கொண்டாடினாங்கன்னா அந்த 10 நாளும் பல்வேறு ஊர்லேருந்து பல்வேறு பொருட்கள் வரும், விற்பனை நடக்கும், எல்லாம் நடக்கும். திடீர்னு மதம் மாறிட்டாங்கன்றக்க அந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மத தலைவர்கள் வந்து அந்த அதே பண்டிகையை வேற ஒரு பேரில் கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் பல ஆண்டுகளாக பழனி கோயிலில் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, பல ஆண்டுகளாக திருப்பதி கோயிலில் மொட்டை அடிக்கிறாங்க. அது திடீர்னு முருகன் கோயில், அது திடீர்னு பெருமாள் கோயில்னு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த பண்டிகை கொண்டாடாமல் இருக்கும்போது அந்த பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாதுல்ல. அந்த கோயிலுக்கு போனால் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கோயிலில் எங்கெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்களோ அது பூரா பௌத்த கோயிலாக இருந்தது. அந்த பௌத்த கோயில்களை பூரா இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்ப்பனர்கள் தன்வசம் எடுக்கிறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் காலத்தில் தான் நடக்குது. ஆதிசங்கரர் காலத்தில் பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதை வந்து சாக்தம், சைவம், வைணவம், கௌமாரம், கானாபத்தியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது 6 வகையான மதங்கள். கானாபத்தியம்னா பிள்ளையாரை மட்டும் கும்பிட்றவங்க, கௌமாரம்னா முருகனை மட்டும் கும்பிட்றவங்க, சைவம்னா சிவனை மட்டும் கும்பிட்றவங்க, வைணவம்னா பெருமாளை கும்பிட்றவங்க, சாக்தம்னா பராசக்தியை கும்பிட்றவங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 6 மதங்களையும் ஒன்றா சேர்த்து ஷண்மதம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டாடுறாரு. அவர் என்ன முதல்ல சொல்ல வர்றாருன்னா, பரம்பொருள்னு ஒருத்தர் தான், இந்த உயிர் வந்து அந்த பரம்பொருள்லேருந்து பிரிஞ்சு வந்தது, அப்புறம் மறுபடியும் அங்கேயே போய் சேர்ந்துடும். அதை வந்து மக்கள் மாயையில் இருக்காங்க, நான் வேற கடவுள் வேறன்னு இந்த மாயையில் இருக்காங்க. கடவுளும் மனுஷங்களும் ஒன்று தான், அதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு, திரும்ப எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். அதுபோல் தான் இந்த கடவுளும் 6ஆக பிரிஞ்சிருக்கு, இந்த 6ஐயும் ஒன்றாக்குங்க. இந்த கடவுள்கள் எல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா யார் வழிபட்டுக்கிட்டு இருந்த கடவுள்னா சமணர்களும் பௌத்தர்களும் வழிபட்ட கடவுள். அது பூரா ஒன்றாக்கி இந்த கோயிலெல்லாம் பார்ப்பனர்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கான்செப்டை கொண்டாடுறாரு. அப்படி வந்த கான்செப்டில் தான் எல்லாரும் அது இந்து மதம் அப்படின்ற ஒரு உருவத்துக்கு வருது. அப்போ கூட அவர் இந்து மதம்னு அதுக்கு பேர் வைக்கல, ஷண்மதம் அப்படின்னு தான் பேர் வைக்கிறார். ஷண் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் 6ன்னு அர்த்தம். அதனால தான் ஷண்முகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷண்முகம், ஆறுமுகம் ரெண்டும் ஒன்று தான். சரியா? அது ஷண்முகம்னா சமஸ்கிருதம், ஆறுமுகம்னா தமிழ். அதே மாதிரி அவர் ஷண்மதம்னு சொல்லி அது எல்லாம் ஒன்றாக்கி அப்போ பௌத்தர்கள் கூடலாம் நான் விவாதம் பண்ணுறேன், விவாதம் பண்ணி நான் ஜெயிச்சிடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி இந்த மதத்தை ஒன்று உருவாக்கி இந்த பார்ப்பனர்கள் இதெல்லாம் வழிபடுறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அதன் பிறகு தான் இந்தியா முழுவதும் ஒரு 6 இடங்களில் போய் 4 இடத்துல போய் இவர் இந்த சக்தி பீடம்னு ஒன்று உருவாக்கி அது வந்து சங்கர மடம் அப்படின்னு வச்சு சங்கர மடம் தான் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டி அப்படின்னு உருவாக்குறாரு. அப்படி உருவானதுக்கு பிறகு தான் தென்னிந்தியாவில் பெரிய மன்னர்கள்லாம் வராங்க. வட இந்தியாவில் அதுக்கப்புறம் பெரிய மன்னர்கள் யாருமே வரல. யார் ஆதிசங்கரர் காலத்துக்கு அப்புறம் வட இந்தியாவில் பெரிய மன்னர்கள்னு யாரும் வரல. கிபி 1000ஆவது நூற்றாண்டை ஒட்டி இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வட இந்தியா முழுக்க இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெரிய மன்னர்கள் இருந்தால் தான் அந்த மதத்தை பரப்ப முடியும், அதனால பரப்ப முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து 8000 சமுதாயங்கள் வந்து கழுவேற்றப்பட்டாங்க, திட்டமிட்டே அந்த அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது அது கதைன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். பட் அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சிலைகள்லாம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. அது கதைகளை தான் கோயிலில் சிலையாக வைப்பாங்க. ஸோ அது உண்மைன்னும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மை இல்லைன்னும் எடுத்துக்க முடியாது. அதுக்கு 2 ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் இன்னொரு கான்செப்ட் வந்து உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்தவாசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சமணர்கள் இருக்காங்க. சமணர்கள்னால் ஜெயின்ஸு. அந்த ஜெயின்ஸ் வந்து இந்த மார்வாடி ஜெயின்ஸ் கிடையாது, அவங்க தமிழர்கள். அவங்களுக்கு ஹிந்திலாம் தெரியாது, ஹிந்தியோ அந்த மார்வாடி மொழியோ அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அவங்க இங்கே உள்ள தமிழர்கள் தான். அவங்க வந்தவாசி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 40 ஊரில் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அவங்க மகாவீரர் தான் கும்பிடுவாங்க, அவங்க சமணர்கள் தான்.
அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஆமாம் நாங்கள்லாம் மதுரையிலேருந்து ஓடி வந்துட்டோம், ஓடி வந்து தான் இந்த இடத்துல செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிறாங்க. பட் இது ரெண்டும் ட்ரெடிஷனாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஹிஸ்டாரிக்கலாக இதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னா தெரியல. அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்னு எதுவும் கிடையாது. கதைகள் இருக்குது, அந்த மாதிரி கதைகள் இருக்குது. 8000 சமணர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள், திருஞான சம்பந்தர் தான் துரத்தி விட்டார் அப்படின்னு கதைகள் இருக்குது. அது வந்து அந்த மதத்தை பரப்பும்போது ஏற்படுத்தப்பட்ட கதைகளில் பல கதைகளில் ஒன்று. திருநாவுக்கரசருக்கு ஒரு கதை இருக்கும், மாணிக்கவாசகருக்கு ஒரு கதை இருக்கும், 63 நாயன்மாருக்கும் 63 கதை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்படி இந்த சைவ மதம் பரப்பப்படுகிறது. அது வந்து சோழர்கள் இன்னும் கொஞ்சம் பல்லவர்கள் காலத்தில் சைவம் வைணவம் ரெண்டுத்துக்குமே அவங்க சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. சோழர்கள் காலத்தில் முழுக்க முழுக்க அவங்க சைவ மதத்துக்கு சப்போர்ட்டாக போயிட்டாங்க. இந்த இடத்துல கேள்வினா இப்போ சைவம் வைணவம் சொல்லி மிகப்பெரிய விவாதமே தமிழ் நடந்த சூழலில் இந்த 2 மதமும் எங்கே ஒருங்கிணைக்கப்படுது, என்ன காரணம் சார்? எங்கேயும் ஒருங்கிணைக்கலாம் படலை, அது அப்படியே ஒன்றா சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். ஏன்னா சோழர்கள் காலத்தில் சைவம் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் தான் இவர் வர்றாரு, ராமானுஜர் வர்றாரு. ராமானுஜர் வந்து வைணவத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் கர்நாடகாவில் தான் முதல்ல பரப்புறாரு. பரப்ப ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது திரும்ப தமிழ்நாட்டுக்கும் உள்ளே வருது. பின்னாடி விஜயநகர பேரரசு வரும்போது அவர்கள் வைணவத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க வைணவம் சைவம்லாம் பிரிக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அந்த விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பார்வதி வந்து மகாவிஷ்ணுவோட தங்கச்சி, சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இவங்க 2 பேரும் மச்சான் ஆகிட்டாங்க, அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா கதைகள்லாம் வந்து இப்போ இருக்கிற வடிவத்துக்கு ஒரு காலத்தில் ஒரு பௌத்த கடவுளாகவோ இல்லை ஜைன கடவுளாகவோ இருந்த கடவுள்கள்லாம் பிற்காலத்தில் இந்த பார்ப்பனர்கள் பூசாரிகளாக உள்ளே வரக்கூடிய ஆதிசங்கரர் கான்செப்டை வச்சு இது பூரா ஒரே மதமாக மாறி, அப்போ கூட ஒரே மதமாக மாறல, அப்போவும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் தனித்தனியாக கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு இவங்களை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுனே தெரியல. கிறிஸ்டியன் கிளாஸிஃபை பண்ண முடியுது, முஸ்லீம் கிளாஸிஃபை பண்ண முடியுது, மிச்சம் எல்லாரையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணால் நமக்கு இந்து மதத்துக்கு உண்டான டெஃபினிஷனே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் சீக் இல்லையோ, சீக்கியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி இல்லையோ, அவங்க எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு மொத்தமாக ஒரு கலெக்டிவாக ஒரு லேபிள் கொடுத்து வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அது வந்து அதுவே இந்து மதமாக மாறி வந்துருச்சு. இந்து மதத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்கிறது பூரா தீட்டு தான் இருக்குது. தீட்டு, புனிதம், இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னா இந்து மதத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க, கிறிஸ்டியனில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பீங்க. இங்கே அது மாதிரி என்ன கான்செப்ட் இருக்குன்னா ஒரு கான்செப்டும் கிடையாது. தீட்டு, இது செஞ்சால் தீட்டாயிடும், அது செஞ்சால் புனிதமாயிடும். கோயில் உள்ளே போனாலே குளிக்காமல் போனால் தீட்டு. நான் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கே நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம், இடது கையில் கொடுக்காத, இடது கையில் சாப்பிடாத. நம்ம உடம்புலேயே ஒரு கை வந்து தீட்டு, இன்னொரு கை நல்ல கை. ஆக மொத்தத்தில் இந்து மதத்தை கடைசியாக எப்படி கெடுத்து குடிச்சவராக்கி வச்சுருக்காங்கன்னா மொத்தத்தில் 2 விஷயமா நீங்கள் பிரிச்சிடலாம். இந்து மதம்னு எடுத்திங்கன்னா எந்த கான்செப்டை தொட்டிங்கனாலும் ஒரு விஷயம் தீட்டாக இருக்கும், இன்னொரு விஷயம் புனிதமாக இருக்கும். இந்த 2 தவிர இந்து மதத்தில் வேறு எதுவுமே இருக்காது. பார்ப்பனர்கள்னால் ரொம்ப புனிதம், அதுக்கு அடுத்த ஜாதி அவங்கள விட கொஞ்சம் தீட்டு, அதுக்கு அடுத்த ஜாதி அதை விட தீட்டு, கடைசியில் தீண்டத்தகாதவர்கள் ரொம்ப தீட்டு. இப்படி தீட்டு 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 இல்லை புனிதம் புனிதம் புனிதம்ன்ற கிரேடு தான் நம்ம இந்து மதத்தில் இருக்கிறதே தவிர இப்போதைக்கு அந்த மதத்தில் கான்செப்ட்னு ஒன்றும் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்து மதத்துக்குள்ளே வந்து சில பார்ப்பனர் வந்து ஐயர் ஐயங்கார் சொல்லி ஐயங்காரே இந்த சங்கர மதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார், அது என்ன காரணம் சார்? அதுவும் இதே மாதிரி தான், தீட்டு தான், வேற என்ன, எல்லாமே தீட்டு தான். சங்கர மடத்தை சேர்ந்தவங்களை பொறுத்தவரை ஐயங்காரே தீட்டு தான், சரியா? ஐயங்காரை பொறுத்தவரை ஐயர் இருந்து வேற, அவரை தொட்டா தீட்டு, அவரையும் தொடாது. மொத்தமாக நான் தான் சொன்னேன், இந்து மதத்தில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 2 விஷயந்தான் இருக்கும், ஒன்று தீட்டு, இன்னொன்று புனிதம். சங்கர மடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐயங்கார் தீட்டு, சங்கர மடம் புனிதம். ஐயங்காரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐயங்கார் புனிதம், ஐயர் தீட்டு. இப்படி தீட்டு புனிதம் தீட்டு புனிதம் மட்டும்தான் மொத்த மதத்துலேயும் இருக்கும். அதை வந்து ஜாதின்ற பேரில் இவங்க பிரித்து வச்சுருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்து மதத்தில் இருக்கிறது சாதியும் தீட்டு புனிதம் மட்டும்தான் இருக்குது. ஆம்பளையோட பொம்பளை மட்டும், அதாவது பொம்பளை தீட்டு ஆம்பளை புனிதம். இப்படி எல்லாமே இந்த புனிதம் தீட்டு புனிதம் தீட்டுன்ற கான்செப்டுக்குள்ளேயே தான் மொத்த இந்து மதமும் வடிவமைக்கப்பட்டு
இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்து மதத்தில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார். இப்போ சமண மதம் வந்து தோற்று போகிறது பல காரணங்கள் இருக்குது. புத்தமும் சொன்னீங்க. ஆனால் புத்த மதம் இந்தியாவை தாண்டி பல நாடுகளில் இப்போ இலங்கையில் இருக்குது, மியான்மரில் இருக்குது, பல நாடுகள் இருக்கும்போது இந்தியாவில் புத்தமம் தோற்று போகிறதுக்கு இந்த இந்து மத ஜாதிய கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக வளர்ந்தது காரணமா, இல்லை அரசர்கள் வந்து அரசர்கள் இல்லாமல் போனது தான் காரணம். ஏன்னா கடைசியாக பௌத்த மதத்தை விட்டுட்டு வெளியே போனவர் ஹர்ஷவர்தன் ஒருத்தர். அவர் போனதுக்கப்புறம் வட இந்தியாவில் அந்த புத்த மதத்தை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. தென்னிந்தியாவில் பல்லவர்கள் தான் புத்த மதத்தை ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் சைவ மதத்துக்கு மாறினாங்கன்னொடனே புத்த மதம் காணாமல் போயிடுச்சு. புத்த மதத்தில் போதி தர்மர் தான் புத்தரோட நேரடி வாரிசில் வந்த கடைசி ஆள், 52வது ஆள். அவர் இங்கேருந்து சைனா போனோடனே அவரோட சீடர் வந்து புத்தரோட நேரடி சீடராக மாறிட்டார். அதனால புத்த மதத்தோட தலைமையகம் இந்தியாவில் இருந்த தலைமை சைனாவுக்கு போயிடுச்சு. இல்லை போதி தர்ம கான்செப்டே வரலாற்று உண்மையான சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தாராங்க? அதெல்லாம் இருந்ததெல்லாம் உண்மைதான். அவர் இருந்ததெல்லாம் உண்மைதான். அவர் சைனா போனதுனால புத்த மதத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போயிடுச்சு. இப்போ போப்பாண்டவர் அங்கேருந்து ரோம்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தாருன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகிடும்? அப்புறம் போப்பாண்டவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் வந்துடும்ல, அந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே போயிடுச்சு. அப்படி போனதுனால அந்த மதமும் இங்கே பராமரிக்க ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே சைனாவோட நின்று போச்சு. இந்தியாவில் இந்த மதம் வந்துருச்சு. அதை தொடர்ந்து அப்படியே அடுத்தால இஸ்லாமியர்கள் அப்புறம் ஐரோப்பியர்கள்னு எல்லாரும் வந்தவுடனே அந்த புத்த மதத்தை தொடர்ந்து பரப்புறதுக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. இலங்கையில் அரசர்களே புத்த மதத்தில் இருந்ததுனால இலங்கையில் இன்னும் அந்த புத்த மதம் அங்கேயே இருக்குது. மற்ற கிழக்கு நாடுகளில் பூரா அரசர்கள் புத்த மதத்துக்கு போனதுனால அந்த மதம் அங்கே அப்படியே இருக்குது. இங்கே நம்ம ஊரில் இல்லைன்றது தான் விஷயம். இப்போ புத்த மதத்துக்குள்ளேயே வந்து 2 பிரிவுகள் வந்து இருக்குது சார். ஒருத்தவங்க வந்து கடவுள் வழிபாடு ஏற்றுக்கிறாங்க, சில பேர் வந்து கடவுள் வழிபாடு ஏற்றுக்கல. அப்போ அது 2 பிரிவுகளாக பிரிஞ்சதும் அதெல்லாம் முதல்ல பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கடவுள் ஈனயானம்னு சொல்லக்கூடியது புத்த மதத்தை வந்து புத்தரை தலைவராக பார்க்கக்கூடிய அந்த பிரிவு வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போதைக்கு புத்தரை கடவுளாக கும்பிட்றவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓகே சார். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி.